வணக்கம் யோகம் ட்ரெண்ட்ஸ் மக்களே, நான் உங்கள் பூபாலன். இன்னைக்கு நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் அதை பத்தி தாங்க பார்க்க போறோம். வெல்கம் டு யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டெய்லி ட்ராக்கிங் சிஸ்டத்தை நம்மளோட ரியல் லைஃப்ல எப்படி கொண்டு வரது, அதுல பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. பாயிண்ட் நம்பர் 1 பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த ட்ராக்? ட்ராக்கிங்னா என்ன, இது வந்து எப்படி வேலை செய்யுது, என்னதான் நம்ம ட்ராக் பண்ணணும், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஒய் இம்பார்ட்டன்ட், இது ஏன் வந்து வாழ்க்கையில அவசியமா இருக்குது. மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஹவு டு டூ டெய்லி ட்ராக்கர் செட்டப், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ட்ராக்கிங் சிஸ்டத்தை எப்படி நம்ம செட் பண்றது. நாலாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, 5 மினிட் ரிஃப்ளெக்ஷன் ரூட்டீன், நம்மளுடைய லைஃப்ல இந்த 5 மினிட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் பத்தி ரொட்டீனா பண்ணிட்டே இருக்கணுங்க. ஐந்தாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ரியல் லைஃப் பெனிஃபிட்ஸ், அதாவது நிறைய பேர் இந்த ட்ராக்கிங் யூஸ் பண்ணி அவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா பெனிஃபிட் ஆயிருக்காங்க. நம்மளோட லைஃப்ல யூஸ் பண்ணி எப்படி பெனிஃபிட் ஆகலாம், பெனிஃபிட் ஆகனா நம்மளுக்கு என்ன நடக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம், வாட் இஸ் த ட்ராக்? இந்த ட்ராக் வந்து நம்ம லைஃப்ல வந்து என்னதாங்க பண்ணுது. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ராக்னா அப்படின்னு என்னன்னு பார்த்துடலாங்க. ட்ராக்குங்கிறது சிம்பிள் தாங்க. உங்களுடைய ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்குறீங்க, 2 பாத்தீங்கன்னா மூடு, அதாவது எந்த விஷயத்துல நீங்க உணர்ச்சியே இருக்கீங்க, 3 பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ், உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கு, 4 பாத்தீங்கன்னா எக்ஸீரியஸ், ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு நேரம் வந்து உடற்பயிற்சி செய்றீங்க, எதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்றீங்க அதை பொறுத்து இருக்குங்க. 5வது பாத்தீங்கன்னா வாட்டர் இன்டேக், அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளவு நீர் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து எடுத்துக்கணும். 6வது பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டைம்ங்க, அதாவது ஒரு நாளைக்கு வந்து மொபைல் ஸ்கிரீன் எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்க. 7வது பாத்தீங்கன்னா ஒர்க் ப்ராசஸ், நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் வந்து வேலை செய்யறீங்க. 8வது பாத்தீங்கன்னா கிராட்டிடியூட், எந்த விஷயத்துக்கு ஒரு நாளைக்கு அதிகமா நன்றி சொல்றீங்க அதை பொறுத்து அமைங்க. 2வது பாயிண்ட் பார்க்கலாம், ஒய் இம்பார்ட்டன்ட், அதாவது நம்மளுடைய லைஃப்ல வந்து இந்த ட்ராக்கர் சிஸ்டம் வந்து ஏன் இம்பார்ட்டன்டா இருக்கு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப்ல பழக்க வழக்கங்களை வந்து அறிந்து கொள்வதற்கு இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்குங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த விஷயம் பண்ணா கரெக்டா இருக்குமா, இது பண்ணா தப்பா இருக்குமா சொல்லிட்டு நம்மளே பாத்தீங்கன்னா அந்த திறன்களை வந்து மேம்படுத்த ஆரம்பிப்போங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆகுங்க. இது நம்ம கரெக்டா பண்ணா நம்ம லைஃப்ல வந்து கரெக்டான அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியுங்க. 3வது பாயிண்ட் பார்க்கலாங்க, ஹவு டு டு டெய்லி ட்ராக்கர் செட்டப், அதாவது உங்களுடைய ரியல் லைஃப்ல இந்த ட்ராக்கரை வந்து நம்ம எப்படி செட் பண்ணலாம் அதை பத்தி பார்க்கலாம். 2 மெத்தட்ல செட் பண்ணலாங்க. மெத்தட் 1 பாத்தீங்கன்னா பேப்பர் ட்ராக்ல செட் பண்ணலாம். மெத்தட் 2 பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ட்ராக்கர் அப்படின்னு மெத்தட்ல செட் பண்ணலாங்க. இந்த பேப்பர் ட்ராக்கர் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு A4 ஷீட்டை எடுத்துக்கங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய காலம்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. எந்த மாதிரி பாத்தீங்கன்னா டேட்டு, மூடு, ஸ்லீப், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க்கரு, ஃபோக்கஸ், நோட், இந்த மாதிரி காலத்தை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. அதுல வந்து நீங்க இமோஜி இல்லைன்னா வந்து கலர் கோடிங் கூட செய்யலாங்க. அடுத்து டிஜிட்டல் ட்ராக்கர் எப்படி யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா, கூகுள் ஷீட்டை ரெடி பண்ணிக்கங்க, இல்லைன்னா எக்ஸலை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பிளே ஸ்டோர்ல அவைலபிள் ஆப் இருக்குங்க. இந்த ஆப் பேரு பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ், ஹேபிட்டிஃபை, லூப், இந்த மாதிரி நிறைய பிளே ஸ்டோர்ல ஆப் அவைலபிளா இருக்குங்க. அதுல கூட நீங்க யூஸ் பண்ணலாங்க. இல்ல உங்களுக்கு 3வது மெத்தட் பாத்தீங்கன்னா போனஸ் காலம்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. அதாவது டுடே வின், இன்னைக்கு வந்து ஒரு முடிவு வந்து எடுப்பேன், அதுல வந்து வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. 2 பாத்தீங்கன்னா எனர்ஜி லெவல், உங்களுடைய எனர்ஜி லெவலை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. 3வது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஃபேஸ்டு, அதாவது டிஸ்ட்ராக்ஷன் உங்களுடைய எதிர்வினை நிறைய இருக்குங்க. அந்த எதிர்வினையை நீங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுல இருந்து நிறைய விஷயத்தை கத்துக்குவீங்க. 4வது பாத்தீங்கன்னா டுமாரோ ஐ ஃபோக்கஸ், அதாவது நாளைக்கு வந்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கே பாத்தீங்கன்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல வந்து நீங்க ரிஃப்ளெக்ஷன் ரொட்டீனா வச்சுக்கணுங்க. அதாவது உங்களுடைய லைஃப்ல வந்து இந்த 5 விஷயத்தை பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் வச்சுக்கணுங்க. அது என்னென்ன விஷயம் பாத்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில எது ப்ரொடக்டிவிட்டியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்டுக்குள்ள நீங்க கேட்க ஆரம்பிக்கணுங்க. 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு எது கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் கிட்ட கேட்க ஆரம்பிக்கணுங்க. 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு எந்த விஷயம் நல்லதா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு விஷயம் செய்யறீங்க, அந்த விஷயம் வந்து எனக்கு நல்லதா அமைஞ்சிச்சா இல்ல இல்லையா அப்படி சொல்லிட்டு உங்க மைண்ட் நீங்களே கேட்க ஆரம்பிக்கிறீங்க. 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நாளைக்கு வந்து நம்ம எந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம், அதுல இருந்து எப்படி நம்ம வெளியே வரணும்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. 5வதா பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நான் வந்து எந்தெந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லுன்னு சொல்லிட்டு நீங்களே உங்க மைண்ட் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்னல் அவேர்னஸை பூஸ்ட் ஆக்குங்க. கடைசியா நம்ம 5வது ரியல் லைஃப் பெனிஃபிட்ஸ் பார்த்தலாம்.
அதாவது ரியல் லைஃப் பெனிஃபிட்ஸ்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ட்ராக்கிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்மளுடைய லைஃப்ல என்னென்ன பெனிஃபிட் வரும்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, திவ்யாங்கிற ஒரு டீச்சர் இந்த ட்ராக்கிங் சிஸ்டத்தை அவங்க லைஃப்ல யூஸ் பண்றனால அவங்களுடைய லைஃப் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுங்க. ஃபர்ஸ்ட் மாற்றம் பார்க்கலாம், ஸ்லீப்பிங் டைம் ஸ்டெபிலைஸ் ஆகுச்சுங்க. நிறைய வேலைகளை வந்து முடிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ் ஆரம்பிச்சுங்க. அதாவது எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸா இருக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கரெக்டான நேரத்துல செஞ்சாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட எமோஷன் வந்து அவேர்னஸ் ஆரம்பிச்சுங்க. அதாவது நிறைய விஷயத்துல பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு இருக்க ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிளியரா வந்து மைண்ட் மேப் போட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய உயரத்தை அடைஞ்சாங்க. அவங்களுடைய லைஃப் இப்படிதான் சொல்லிட்டு அவங்களே தீர்மானிக்க ஆரம்பிச்சாங்க. சோ இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்கு மறக்காம நம்ம யோகம் டென்ஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ டான்டான பெல் ஐகான் வரும். நாங்க நிறைய கடைகளை பத்தி ப்ரமோஷன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கணுமா இந்த பஸ் கிளிக் பண்ணி பாத்துங்க. நாங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணுமா இந்த பஸ் கிளிக் பண்ணி பாத்துங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு மறக்காம நம்ம யோகம் டென்ஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் நன்றி.